காலம் 10ஆம் ஞாயிறு. விமர்சனங்கள், இறை குடும்பம். இறைமகன் இயேசு கிறிஸ்துவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, பொது காலத்தின் 10ஆம் ஞாயிறை நாம் இன்று சிறப்பிக்கின்றோம். மார்க்கு எழுதிய நற்செய்தி அதிகாரம் 3 இறைவசனங்கள் 20 முதல் 35 முடிய உள்ள இறை வார்த்தைகளை நாம் இன்று இறை வார்த்தையாக கேட்கிறோம். இன்றைய நற்செய்தியை நாம் 2 பகுதிகளாக பிரிக்கலாம். முதல் பகுதியிலே ஆண்டவர் இயேசு 12 தேர்ந்தெடுப்பதை பற்றி மிக அழகாக விவரிக்கப்படுகிறது. இரண்டாவது பகுதியில் ஆண்டவர் இயேசுவினுடைய உறவினர்கள் அவருடைய பணி வாழ்விற்கு தடையாக இருப்பதும், அவரை போகிற போக்கிலே மதி மயங்கிவிட்டார் என்று விமர்சிப்பதும், மறைநூல் அறிஞர்கள் அவர்களும் போகிற போக்கிலே இவனை பெயல்சபூல் பிடித்திருக்கிறது என்று விமர்சிப்பதும், பேய்களின் தலைவனை கொண்டே பேய்களை ஓட்டுகிறார் என்று குற்றம் சாட்டுவதும், இவரை தீய ஆவி பிடித்திருக்கிறது என்று அந்நியப்படுத்துவதும் இன்றைய நற்செய்தியிலே இடம்பெற்றிருக்கிறது. அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, விமர்சனங்கள் நம்முடைய அன்றாட வாழ்க்கையிலே நாம் தவிர்க்க இயலாத ஓர் அங்கம். விமர்சனங்கள் நம்முடைய வாழ்வினுடைய பிரிக்க இயலாத அம்சமாக அது அமைந்திருக்கிறது. இந்த உலகிலே விமர்சிக்கப்படாத மனிதர்களே இல்லை. ஏழை, பணக்காரன், படித்தவன், படிக்காதவன் என எந்த ஒரு வேறுபாடுமின்றி எல்லோருமே ஏதோ ஒரு வகையில் விமர்சிக்கப்படுகின்றோம். விமர்சிப்பதும் விமர்சிக்கப்படுவதும் நம் வாழ்வினுடைய அங்கமாக அமைகிறது. விமர்சனங்களை ஆக்கப்பூர்வமான விமர்சனங்கள் என்று நாம் எடுத்துக்கொள்வதும் உண்டு, அல்லது அறிவு சார்ந்த ஒன்று அல்ல என்று நாம் நிராகரிப்பதும் உண்டு. மானிடத்தினுடைய வளர்ச்சிக்கு, ஒரு தனி மனிதனுடைய வளர்ச்சிக்கு விமர்சனம் என்பது அவசியம். ஒருவரை கண்மூடித்தனமாக விமர்சிப்பதை விட, ஒருவருக்கு மிகுதியான பாதிப்பை ஏற்படுத்துவதை விட, சலனமற்ற நிலையில், மனம் பக்குவப்பட்ட நிலையில் ஒருவரை விமர்சிப்பது நமக்கு அவசியமாக இருக்கிறது. நாம் விமர்சிக்கப்படுகின்ற பொழுது நமது உணர்வு என்ன? நாம் கோபப்படுகிறோமா? அல்லது அவர் கொடுக்கின்ற விமர்சனத்தை ஏற்றுக்கொண்டு அவருக்கு நன்றி கடன் பட்டு இருக்கிறோமா? அல்லது நம்முடைய வாழ்க்கையிலே நாம் அடுத்தவரை எப்படி பார்க்கிறோம், எப்படி விமர்சனம் செய்கின்றோம்? நான் யோக்கியன் என்ற மனப்பான்மையோடு, நான் மட்டுமே யோக்கியன் என்ற மனப்பான்மையோடு மற்றவரை நாம் விமர்சிக்கிறோமா? அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, ஒவ்வொரு விமர்சனமும் உங்களை நீங்கள் யார் என்று இந்த உலகிற்கு அடையாளப்படுத்துகிறது என்பதை நாம் மறந்திடக்கூடாது. பொதுவாகவே விமர்சிக்கிற பொழுது இப்படி சொல்லுவார்கள்: உன் உடம்பில் புண் உள்ளவரைதான் உப்பு போட்டால் உனக்கு எரிச்சல் வரும். உன் உடம்பில் காயங்கள் இல்லாத போது உப்பை தூவினால் உனக்கு எந்த பாதிப்பையும் அது ஏற்படுத்தாது. விமர்சனங்கள் என்பது அது எடுத்துக்கொள்ளுகின்ற மனநிலையை பொறுத்து அமைகிறது. ஆண்டவர் இயேசு இப்படி விமர்சிக்கப்பட்டார். மதி மயங்கிவிட்டார், பெயல்சூபல் பிடித்திருக்கிறது, பேய்களின் தலைவனை கொண்டே இவர் பேய்களை ஓட்டுகிறார், இவருக்கு தீய ஆவி பிடித்திருக்கிறது என்றெல்லாம் ஆண்டவர் இயேசு விமர்சிக்கப்பட்டார். ஆண்டவருடைய வாழ்க்கையிலே, பொது வாழ்விலே, பணி வாழ்விலே அவர் பல்வேறு மனிதர்களால் விமர்சிக்கப்பட்டார். இயேசுவும் தன் பணி வாழ்விலே பலரை விமர்சித்தார். விமர்சனம்
வைக்கப்படுவதும் விமர்சனத்தை நாம் வைப்பதும் வாழ்வினுடைய யதார்த்தம். ஏரோதை ஆண்டவர் இயேசு குள்ள நரி என்று விமர்சித்தார். பரிசேயர்களை பார்த்து பார்வையற்றவர்கள், மூடர், வெள்ளையடிக்கப்பட்ட கல்லறைகள், வெளிவேடக்காரர்கள் என்று ஆண்டவர் இயேசு கடுமையாக, மிக மிக கடுமையாக விமர்சித்தார். லூக்கா அதிகாரம் 11 இறைவசனங்கள் 39 முதல் 44 நாம் இதனை பார்க்கிறோம். சதுசேயர்களை புளிப்பு மாவு என்று விமர்சிக்கிறார். தீய விபச்சார தலைமுறை என்று விமர்சிக்கிறார். எவ்வளவு கடுமையான வார்த்தைகள்! மறைநூல் அறிஞர்களை பார்த்து அவர்கள் செய்வதைப் போல நீங்கள் செய்யாதீர்கள் என்று சொல்லி விமர்சிக்கிறார். ஆண்டவர் இயேசு அந்த சமுதாய குறைபாடுகளை விமர்சித்தார். அதே சமயம் ஆண்டவர் இயேசுவும் மற்றவர்களால் விமர்சிக்கப்பட்டார். இன்றைய விமர்சனம் சற்று கொடுமையானது. அவரை நன்கு அறிந்த அவருடைய உறவினர்களே ஆண்டவர் இயேசுவை விமர்சிக்கின்றார்கள். மதி மயங்கிவிட்டார். அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, வாழ்க்கையிலே விமர்சனம் என்பது பிரிக்க இயலாத ஒன்று. புனித அன்னை தெரசா, கொல்கத்தாவினுடைய அன்னை தெரசா, வத்திக்கானினுடைய வானொலி என்று இந்து சமய அடிப்படைவாதிகளால் விமர்சிக்கப்பட்டார். அவருடைய அந்த விமர்சனத்தை அன்னை தெரசா, புனித அன்னை தெரசா தம் வாழ்வின் வழியாக, செயல்பாடுகள் வழியாக அவர் சுக்குநூறாக உடைத்தெறிந்தார். அன்னை தெரசாவினுடைய அந்த செயல்பாடுதான் அவர்களுக்கு பதிலாக அமைந்தது. எங்கோ பிறந்த அவர் இந்த மண்ணுக்கு வந்து இந்த மண்ணினுடைய குடிமகளாகி இந்த மண்ணை நேசித்து, மக்களை நேசித்து, தாய்மொழியை மறந்து இங்குள்ள மொழியை கற்று பெங்காலி மொழியிலே சரளமாக பேசக்கூடியவர் அன்னை தெரசா அவர்கள். காயப்பட்டு கிடக்கிற மனிதரை, சாகும் தருவாயில் இருக்கிற மனிதரை, தொழுநோயால் பாதிக்கப்பட்ட மனிதரை எல்லோரையும் அரவணைத்து எல்லோருக்கும் தாயாக, ஜாதி மதம் இனம் மொழி கடந்து எல்லோரையும் அரவணைக்கிற தாயாக அன்னை தெரசா அவர்கள் விளங்கினார். அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, எல்லாருடைய வாழ்க்கையிலுமே விமர்சனம் என்பது தவிர்க்க இயலாத ஒன்று. இந்த விமர்சனத்தை நாம் எப்படி எதிர்கொள்கிறோம் என்பதில்தான் நம்முடைய மனப்பக்குவம் அமைந்திருக்கிறது. நாம் விமர்சிக்கப்படுகின்ற பொழுது அடுத்தவருடைய உணர்வை மதித்து அறிந்து விமர்சிக்க வேண்டும். அந்த நபர் உங்களுடைய நேர்மையான விமர்சனத்தை ஏற்றுக்கொள்வாரா, இல்லையெனில் அதன் விளைவுகள் என்ன என்று நாம் சிந்தித்து விமர்சிக்க வேண்டும். நம்முடைய விமர்சனம் என்பது உண்மையானதாக, பொருத்தமானதாக இருக்க வேண்டும். மரியாதை கலந்த ஒன்றாகவும் அது இருக்க வேண்டும். நாம் அவருடைய ஆளுமையை ஒருபோதும் சிதைக்கக்கூடாது. அந்த நபர் தன்னை பற்றி கட்டி எழுப்பியுள்ள சித்தாந்தங்களை நூறாக உடைக்கிற வகையிலே நாம் விமர்சிக்க கூடாது. சிந்தித்து நிதானமாக விமர்சிக்க வேண்டும். மற்றவர் நம்மை விமர்சிக்கிற போதும் சரி, நாமும் சிந்தித்து நிதானமாக அந்த விமர்சனத்தை ஏற்றுக்கொள்ள அழைக்கப்படுகின்றோம். அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, அந்த விமர்சனம் பொறாமையினால் வருகிறதா அல்லது அன்பினால் வருகிறதா என்று நாம் ஆய்ந்து பார்க்க வேண்டும். விமர்சிப்பவருடைய பார்வையிலிருந்து நாம் அதனை அணுகிட வேண்டும். விமர்சனங்களை வரவேற்றிட வேண்டும். ஒருபோதும் நம்முடைய சிந்தனைகளை மூடி வைத்து கொள்ளக்கூடாது. பரந்த மனப்பான்மையோடு, திறந்த மனத்தோடு நாம் இருக்க வேண்டும். அப்போதுதான் நம்மால் இந்த வாழ்க்கையை திருத்தி ஒரு நேர்மையான வாழ்க்கையாக அமைக்க முடியும். கண்ணதாசன் தாம் எழுதிய பாடல் ஒன்றில் மிக அழகாக சொல்லுகின்றார். போற்றுபவர் போற்றட்டும், புழுதி வாரி தூற்றுபவர் தூற்றட்டும்,
தொடர்ந்து செல்வேன், ஏற்றதொரு கருத்தை எனது உள்ளம் என்றால் எடுத்துரைப்பேன், எவர் வரினும் நில்லேன் அஞ்சேன் என்று கண்ணதாசன் மிக அழகாக எடுத்து சொல்லுகின்றார். ஆக இந்த விமர்சனம் என்பதை நாம் இந்த மனநிலையோடு ஏற்க அழைக்கப்படுகின்றோம். இரண்டாவதாக நாம் சிந்திக்க வேண்டிய ஒரு மைய கருத்து இறை குடும்பம். ஆண்டவர் இயேசு விசுவாச குடும்பத்தை பற்றி நமக்கு விளக்குகிறார். நம்முடைய பிரிவினை சகோதர சகோதரிகள் போகிற போக்கிலே கத்தோலிக்க திரு அவையை விமர்சிப்பது உண்டு. கத்தோலிக்க திரு அவை அன்னை மரியாளுக்கு மேலான வணக்கம் செலுத்துவதை அவர்களால் ஏற்றுக்கொள்ள இயலவில்லை. ஆண்டவர் இயேசுவே இன்றைய நற்செய்திப்படி தன் தாய்க்கு எதிராக இருக்கிறார் என்று அவர்கள் உருட்டுவார்கள், திரித்து பேசுவார்கள். உண்மையை உணராமல் போகிற போக்கிலே யானையை தடவி பார்த்து அதனை விவரித்த பார்வையற்ற அந்த ஐந்து சகோதரர்களைப் போல கத்தோலிக்க திரு அவையை போகிற போக்கிலே அவர்கள் விமர்சிப்பார்கள். ஆண்டவர் இயேசு இங்கே ஊனியல்பு நிறைந்த குடும்பத்தை குறிப்பிடவில்லை, மாறாக ஆவிக்குரிய இயல்பு நிறைந்த குடும்பத்தை தான் அடிக்கோடிட்டு காட்டுகின்றார். தன் தந்தையின் விருப்பத்தை நிறைவேற்றிய தம் தாயை எல்லோருக்கும் தாயாக அவர் அடையாளப்படுத்துகின்றார். அந்த தாயை அவர் கொண்டாடுகின்றார். ஆகையால் தான் இன்றைய நற்செய்தியிலே நாம் மிக அழகாக அந்த தாயை மாட்சிப்படுத்துவதை நாம் பார்க்கிறோம். இதோ என் தாயும் என் சகோதரர்களும் இவர்களே என்று சொல்லிவிட்டு அவர் அதற்கு எது காரணம் என்று விளக்குவதை பல வேளைகளில் நாமும் மறந்து விடுகின்றோம். கடவுளின் திருவுள்ளத்தை நிறைவேற்றுபவரே என் சகோதரரும் சகோதரியும் தாயும் ஆவார். இங்கே தந்தையையும் நம்மால் உள்ளடக்கி கொள்ள முடியும். ஆக இங்கே தாய் என்று அவர் அடிக்கோடிட்டு காட்டுவது, இந்த தாய் தந்தையின் திருவுள்ளத்தை, தந்தையாம் இறைவனின் திருவுள்ளத்தை நிறைவேற்றியவர். இதோ உமது அடிமை உமது வார்த்தையின்படியே ஆகட்டும் என்று சொல்லி ஃபியாத் என்று அந்த சொல்லாடல் வழியாக, அந்த வெளிப்படுத்துதல் வழியாக, கீழ்ப்படிதல் வழியாக அந்த ஆண்டவர் இயேசு கருவிலே உருவாக தம்மையே தருகின்றார். அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, இங்கே ஆம் என்று அன்னை மரியாள் சொன்னதுதான் மிக புனிதமானது, உன்னதமானது. அந்த ஒற்றை சொல்லுக்காக அந்த உலகம் ஏங்கியது என்று புனித அகஸ்தீனார் சொல்லுவார். திருவாய் மலர்ந்து ஆம் என்று சொல்லுங்கள் என்று வான தூதர்கள் காத்திருந்ததாக புனித அகஸ்தீனார் குறிப்பிடுவார். ஆக அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, அந்த தாயை விசுவாசத்தின் தாயாக, விசுவாச குடும்பத்தினுடைய தலைவியாக ஆண்டவர் இயேசு கொண்டாடுகின்றார், அடையாளப்படுத்துகின்றார். ஆகையால் தான் உயிர் பிரிகிற வேளையிலும் கூட அவ்வளவு துன்பங்களை உடலில் சுமந்து, காயங்களை சுமந்து, முள்முடி சுமந்து உயிர் பிரிகிற அந்த வேளையிலும் கூட எல்லா துன்பங்களையும் அவர் ஒருபுறம் ஓரமாக ஒதுக்கி வைத்துவிட்டு இதோ உன் தாய் என்று சொல்லி அந்த தாயை அடையாளப்படுத்துகின்றார். தந்தையின் திருவுளத்தை நிறைவேற்றுபவர் என் தாய் என்று குறிப்பிட்ட அவர் பிறப்பின் போது மட்டுமல்ல, இறப்பின் போதும் அந்த தாயை உலகிற்கு தாயாக அடையாளப்படுத்துகின்றார். அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, இதோ பெண் என்று அவர் குறிப்பிடவில்லை, மாறாக இங்கே அன்னை மரியாளை தாயாக அடையாளப்படுத்துகின்றார். பெண்ணே என்று அவர் அங்கே குறிப்பிடவில்லை, தாயாக, புதிய ஏவாளாக அவரை அடையாளப்படுத்துகின்றார். பழைய ஏற்பாட்டிலே அந்த ஏவாள் தந்தையின் திருவுள்ளத்திற்கு கீழ்ப்படியவில்லை. ஆனால் இந்த புதிய ஏவாள் தந்தையின் திருவுள்ளத்திற்கு கீழ்ப்படிந்தார் என்று சொல்லி விசுவாச குடும்பத்தினுடைய தலைவியாக, ஆவிக்குரிய ஆவிக்குரிய இயல்பு நிறைந்த குடும்பத்தினுடைய அடையாளமாக, தலைவியாக அன்னை மரியாளை ஆண்டவர் இயேசு இங்கே நமக்கு கொடுக்கின்றார். ஆக அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே,
இங்கே அன்னை மரியாள் மாட்சிப்படுத்தப்படுகின்றார். அதே போன்று இங்கே சகோதரர்கள் என்று ஆண்டவர் இயேசு குறிப்பிடுகின்ற பொழுது அன்னை மரியாளுக்கு பிறந்த குழந்தைகள் அல்ல அவர்கள். ஆசிய அமைப்பிலே, ஆசிய சமூக அமைப்பிலே சகோதரர்கள் என்று சொல்லுகின்ற பொழுது நெருங்கிய உறவினர்களை, பங்காளிகளை, இன்னும் குறிப்பாக பங்காளிகளை சகோதரர்கள் என்று அழைப்பது வழக்கம். நம்முடைய தமிழ் மரபிலும் கூட நம்முடைய சித்தப்பா பெரியப்பா பிள்ளைகளை சகோதரர்கள், அண்ணா, தம்பி என்று, பங்காளி என்று நாம் அடையாளப்படுத்துவதை நாம் அறிகின்றோம். இதே போன்ற அமைப்பு முறைதான் இஸ்ரேலிலும் இருந்தது, இன்றும் இருக்கிறது. ஆக அவர்கள் இந்த ஒன்றுவிட்ட சகோதரர்களை, பங்காளிகளை சகோதரர்கள் என்று அழைப்பது வழக்கம். ஆகையால் தான் அந்த பின்னணியிலே நாம் புரிந்து கொள்ள அழைக்கப்படுகின்றோம். ஆசிய கண்டத்திலும், பாலஸ்தீனத்திலும், இந்தியாவிலும் இந்த அடையாளப்படுத்துதல் என்பது இருக்கிறது. ஆக இங்கே சகோதரர்கள் என்று ஆண்டவர் இயேசு அவர்களைத்தான் குறிப்பிடுகின்றார். ஆக அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, அன்னை மரியாளை ஆண்டவர் இயேசு பெருமைப்படுத்துகிறாரே தவிர கீழ்மைப்படுத்தவில்லை. தம்மை கருத்தாங்கி பாலூட்டி சீராட்டி வளர்த்த அந்த தாயை, இறைவார்த்தையை கேட்டு இதோ உமது அடிமை, உமது வார்த்தையின்படியே எனக்கு ஆகட்டும் என்று சொல்லி தந்தையின் திருவுள்ளத்திற்கு கீழ்ப்படிந்த அந்த தாயை பேறு பெற்றவராக லூக்கா அதிகாரம் 13 இறைவசனம் 27, 28 நாம் பார்க்கிறோம். பேறு பெற்றவராக அடையாளப்படுத்துகின்றார். அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, இங்கே தாயை கொண்டாடுகின்றார், விமர்சிக்கவில்லை. ஆக ஆண்டவர் இயேசு இந்த 2 விதமான மைய கருத்தை இன்றைய நற்செய்தி வழியாக நமக்கு முன்வைக்கின்றார். நம்முடைய வாழ்விலும் நாம் விமர்சனங்களை நேர்மையாக ஏற்றுக்கொள்வோம். அடுத்தவரை விமர்சிக்கிற பொழுது வாய்க்கு வந்தபடி நாம் சொல்லாமல் நன்கு பகுத்துணர்ந்து அது அறிவுபூர்வமாக இருக்கிற வகையிலே, அவருக்கு ஆக்கப்பூர்வமாக பங்களிக்கிற வகையிலே நம்முடைய இந்த விமர்சனங்களை நாம் முன்வைப்போம். பக்குவப்பட்ட மனநிலையோடு நாம் வாழ முற்படுவோம். அன்னை மரியாள் அப்படிப்பட்ட தாயாகத்தான் இருந்தார். ஆகையால் தான் தந்தையின் திருவுள்ளத்தை நிறைவேற்றுபவரே என் தாய், என் சகோதரர், என் சகோதரி, என் தந்தை என்று அடையாளப்படுத்தி ஆண்டவர் இயேசு கொண்டாடுகின்றார். நாம் இன்றைய நாளிலே இந்த கருத்தை ஆழமாக உள்வாங்கிக் கொண்டு நம்முடைய வாழ்க்கையை வளப்படுத்துவோம். விமர்சனங்களை வைக்கிற பொழுது பக்குவப்பட்ட மனநிலையோடு வைக்க முற்படுவோம். அடுத்தவருடைய உணர்வுகளை மதித்து நாம் நடக்க முற்படுவோம். இறைவன் நம்முடைய குடும்பங்களையும், நம்முடைய எண்ணங்களையும், நம்முடைய எதிர்கால திட்டங்களையும் நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. தமிழ் கிறிஸ்டியன்ஸ் டிவி என்ற இந்த யூடியூப் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் செய்து, இந்த வீடியோவை லைக் செய்து, உங்களுடைய உற்றார், உறவினர், நண்பர்கள் மற்றும் ஊராருக்கு இந்த காணொளியை பகிர்ந்து அனைவரும் ஆதரவு தர உதவும்படி உங்களை அன்புடன் வேண்டுகின்றேன்.